இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆண்டாள், அழகர் வந்து பிரிய போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, ஆண்டாள் வந்து டைவர்ஸ் பத்திரத்தில வந்து கையெழுத்து போட்டு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ஆண்டாளோட அப்பா, அவங்க அம்மா, அதுக்கடுத்து நம்ம அழகர் 3 பேர் வெளியில போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஊர் பொதுமக்கள் வந்து வராங்க. அது ஒரு 2 பேர் தான் வராங்க. 2 பேர் ரவுடி மாரி வராங்க. என்ன வட்ட வட்டம் நீங்களே வந்து பிரசிடெண்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு அலுத்து போகலையா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அலுத்து போகுதா, அலுத்து போகலையாங்கிறத வந்து ஊர் மக்கள் சொல்லட்டும். ஊர் மக்கள் இந்த எலெக்ஷன்ல வந்து எனக்கு ஓட்டு போடாம வேண்டான்னு சொல்லிட்டா, நான் பாட்டுல இருந்துற போறேன். ஊர் மக்கள் தானே என்னைய தேர்ந்தெடுக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த எலெக்ஷன்ல நீங்க நிக்கக்கூடாதுன்னு அண்ணன் விருப்பப்படுறாரு அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே அவர் வந்து கோவம் வந்துருது. அதெல்லாம் கிடையாது. நான் நிப்பேன். உங்க அண்ணனையும் நிக்க சொல்லு. தேவைன்னா என்னை ஜெயிச்சு பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாருங்க உங்களுக்கு 2 நாள் டைம் குடுக்கேன். அதுக்குள்ள வந்து நீங்க வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட வந்து சொல்லணும். இல்லைன்னா ஒரு கையும், ஒரு காலும் இருக்காது அப்படின்ற மாரி அந்த 2 பேரும் மிரட்டுறாங்க. நம்ம அழகருக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்தது. டப்பு டப்புன்னு 2 பேத்தையும் அடி வெளுத்துடுறாரு. வெளுத்துட்டு இவங்களுக்கெல்லாம் கையால அடிச்சா சரிப்பட்டு வராது. இருங்கடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு வந்து அடிச்சு விரட்டி விட்டுறாரு. உடனே வந்து ஆண்டாளோட அப்பா வந்து கோவப்படுறாரு. "ஏய் என்ன இவன் ரவுடியா இருப்பான் போல, எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, "என்னங்க அவரு உங்களுக்காக தானங்க சண்டை போட்டாரு" அப்படிங்கிற மாரி வந்து ஆண்டாளோட அம்மா வந்து சொல்றாங்க. "ஆமா எனக்காக சண்டை போட்டான். எங்க போய் வந்து இவன பிடிச்சிட்டு வந்தானே தெரியல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் வந்து வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அதுக்கடுத்து வந்து நம்ம அழகர் வந்து கவலையோட இருக்காரு. ஆண்டாளோட அம்மா வந்து சமாதானப்படுத்துறாங்க. "தம்பி விடுங்க தம்பி. போக போக வந்து உங்களுக்கு அவர் பிடிக்கும். எனக்கு நீங்க இப்ப அடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்க மாமாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இப்படி நீங்க வந்து கோவப்படுறீங்கல்ல, அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க அம்மா வந்து போயிடுறாங்க. அடுத்த சீன்ல வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து துணி துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து தமிழ் வந்து வராங்க. "அம்மா நோட்டு, புக்கு, அதுக்கடுத்து பென் எல்லாம் வாங்கணுமா, காசு குடுமா" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "காசாடி இருடி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டக்குன்னு அவங்களோட பர்ஸ்லேருந்து எடுக்காங்க. பர்ஸ்லேருந்து பார்த்தா டக்குன்னு வந்து அது ஒரு ஃபோட்டோ வந்து வந்துடுது காசோட. யார் ஃபோட்டோன்னு பார்த்தா ஆதி, பாரதி, தமிழ் 3 பேர் வந்து ஜோடியா இருக்கிற ஃபோட்டோ வந்துடுது. அத பார்த்தோனே அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் நெறைய வந்துடுது. தமிழ் பாப்பா வந்து வெளியில போயிடுறாங்க நோட்டு புக் வாங்குறதுக்காக. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸா வருது. அவங்க பழைய மெமரீஸ் எல்லாம் அவங்க மைண்ட்ல வந்துட்டு போற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கிருச்சு. அந்த நேரத்தில ஆண்டாள் வராங்க. "பாரதி என்னடி பண்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வராங்க. டக்குன்னு வந்து அந்த ஃபோட்டோவ வந்து பின்னாடி மறைக்கிறாங்க. "ஏய் பின்னாடி என்ன வச்சிருக்க? எடுத்து காட்டு ஒழுங்கா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அது எதுக்கு உனக்கு காட்டணும்? அதெல்லாம் காட்ட முடியாது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "யாரு? உன் புருஷன் ஃபோட்டோவா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஆமா அதுக்கு என்ன இப்ப?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "காட்டுடி நான் பார்க்கணும்" அப்படிங்கிற மாரி வந்து ஆண்டாள் கேட்காங்க. டக்குனு தீயில போட்டு எரிச்சிடுறாங்க. "ஏய் பாரதி என்னடி பண்ற? என்னடி பண்ற?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவர நான் யாருக்கும் காட்ட விரும்பல. அவர் அவ்வளோதான் மறைஞ்சு போயிட்டாரு. என்னோட வாழ்க்கையிலே அவர் இல்ல. அவர பார்த்து நீ என்ன பண்ண போற? பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துலருந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து தமிழ் வராங்க. தமிழ்ட்ட எப்படியாவது வந்து அதாவது அவங்க அப்பா யாருன்னு கேட்டுருவோம். அவங்க அப்பாவோட ஃபோட்டோவ கேட்டுருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் கரெக்ட்டா வந்தோனேயும், "தமிழ் பாப்பா எங்க போயிட்டு வரீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், "கடைக்கு போயிட்டு வரேன் ஆண்ட்டி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். அதுக்கு பதில் சொல்லுவியா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், "சரி சொல்றேன் ஆண்ட்டி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி உங்க அப்பாவோட ஃபோட்டோ இருக்கா? இருந்தா காட்டு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பா வந்து அப்படிங்கிற மாரி சொல்ல வராங்க. அதுக்குள்ள அங்கிட்டிருந்து வந்து நம்ம பாரதி வந்துடுறாங்க. "ஏய் இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வாடி ஹோம்வொர்க் எழுதாம இங்க வந்து நின்னுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல தான் முடிவு எடுக்காங்க. என்னடா பண்ணலாம்? எப்படியாவது ஆதியோட ஹஸ்பண்ட பார்த்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து அழகர்கிட்ட போய் உதவி கேட்காங்க. "இங்க பாரு, நான் அவன்கிட்ட ஒரு உதவி கேட்பேன். அத நீ செஞ்சுட்டேன்னா, நான் வந்து உனக்கு விடுதலை பத்திரத்தில வந்து கையெழுத்து போட்டு குடுக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஐ சூப்பர்டி! என்னடி செய்யணும்? என்னடி செய்யணும்? சொல்லுடி" அப்படிங்கிற மாரி வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. "ரொம்பலாம் செய்ய வேண்டாம். எனக்கு வந்து பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சு குடு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இதானே சப்ப மேட்ரு. முடிச்சு காட்டுறேன். நீ விடுதலை பத்திரத்தில கையெழுத்து போடுறதுக்கு ரெடியா இரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "நீ ஃபர்ஸ்ட்டு முடிச்சு காட்டு. அதுக்கடுத்து பார்ப்போம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆண்டாள் வந்து போயிடுறாங்க. என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அழகரு. டக்குன்னு வந்து நம்ம ஆதிய கூப்பிட்றாரு. ஆதிய கூப்பிட்டு, "எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு மச்சான்" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், "சொல்றா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல பாரதியோட பொண்ணு வந்து உன்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுதுல்ல, அந்த பொண்ணுட்ட பேசி அவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றா" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "எதுக்குடா இப்ப அவங்க அப்பாவெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், "இல்லடா அவங்க அப்பாவ கண்டுபிடிச்சா எனக்கு வந்து ஆண்டாள் வந்து விடுதலை பத்திரத்தில வந்து கையெழுத்து போட்டு குடுக்கேன்னு சொல்லிட்டாடா. எப்படியாவது வந்து அவங்க அப்பாவ கண்டுபிடிச்சே ஆகணும்டா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் என்னடா நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு நெனச்சேன். இப்ப என்னடா பிரிய போறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமாடா பிரியலான்னு முடிவெடுத்தாச்சு. நீ கேட்ட உதவி மட்டும் பண்ணு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுடா. ஆல்ரெடி வந்து அவங்க அம்மா வந்து என்னைய பார்த்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இதெல்லாம் பண்ணா சரியா வராது. இருந்தாலும் நான் உனக்காக முயற்சி செய்றேன்" அப்படிங்கிற மாரி வந்து ஆதி சொல்றாங்க.
அடுத்த சீனில் வந்து நம்ம தமிழ் இருக்காங்கள்ல, ஸ்கூலுக்கு முடித்தவொடனே ஆதிக்கிட்ட வந்துடுறாங்க. என்னப்பா என்ன ஃப்ரெண்ட் இங்கே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லைப்பா வீட்டில் வந்து என்னால் இருக்க முடியலை, அங்கே பார்த்தோம்னா ஒரே சச்சரவாக இருக்குது, கூச்சலாக இருக்குது, என்னால் படிக்கக்கூட முடியல, இங்கே உட்காந்து நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. டக்குன்னு பார்த்தா பாரதிக்கு மூக்கு வேர்த்துருச்சு. இங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துடுறாங்க. வந்தவொடனே, ஏய் தமிழ் இங்கே என்னடி பண்ணுற, ஒழுங்கா வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து வீட்டுக்கு விரட்டி விட்டுறாங்க. நம்ம பாரதி வந்து போக போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஆதி வந்து கூப்பிட்றாரு. பாரதி ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், இல்லை நம்ம வந்து ஆண்டாள் அழகர் வந்து சேர்ந்து வாழணும், சேர்த்து வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல, ஆனால் அவங்களே பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பிரிய போகிறாங்களா, என்னங்க நம்ம சேர்த்து வைக்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாங்க நம்ம சேரணும்னு நினச்சா அது வாழ்க்கையில் நடக்கவா போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசாதீங்க, ஆண்டாள் அழகர் வாழ்க்கையை மட்டும் பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை தாங்க நான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்கள் இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அவங்க வந்து உங்களோட ஹஸ்பண்ட் அதாவது என்னையை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தா அவங்க வந்து விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போடுவேன் ஆண்டாள் சொல்லிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, திருப்பி நம்ம வந்து அவங்கள சேர்த்து வைக்க தான் பார்க்கணும், பிரித்து வைக்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல வந்து முடிவு எடுக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம அழகர் இருக்கார்ல, அழகர் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எப்படியாவது பாரதிக்கிட்ட வந்து இந்த உண்மையை கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி எல்லாம் சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதாவது பேசுவாங்க, கண்டிப்பாக நம்ம அவங்க ஹஸ்பண்டை பற்றி பேசிடலாம் சிரிக்காரு. ஆனால் பாரதிக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சுல, இவருக்கு தான் சிரிக்காருன்னு கண்டுக்காத மாதிரியே போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தமிழை கூப்பிட்றாங்க. பாப்பா இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளே பாரதி வந்துக்கிட்டு என்னங்க வேணும் உங்களுக்கு, என்னங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இதை கேட்குறதுக்காக தாங்க நான் இவ்வளோ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தேன், வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படி இப்படின்னு என்னமோ வசனம் பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போ என்னங்க வேணும் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லைங்க 1000 நாள் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரிங்க நான் மேட்ருக்கே வரேன், உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆண்டாள்கிட்ட நான் சைன் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டாள்கிட்ட சைன் வாங்கிட்டு எங்கே போகிறீங்க, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நீங்கள் தானே சொன்னீங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழுங்க ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பாரதி வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அடுத்து வந்து அந்த ஒரு பாட்டி வருது. பாட்டி வந்துட்டு இவங்க பேசுகிறத பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கு. செய்தி பேப்பரில் வந்து காணவில்லைன்னு இருந்துச்சுல, இதை பாரு பேராண்டி, இதை பார்த்துட்டு வந்து நம்ம பாரதியும் ஆண்டாளும் குசு குசுன்னு ஏதோ பேசுனாங்க, இதில் ஏதோ விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் பார்க்காரு. அதில் அறிவோட நம்பர் இருக்குது. அறிவு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி ஹலோ தமிழ் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும், காசு எவ்வளோ வேணும், 10 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நான் காசே கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், சரி இங்கே நான் எங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எங்கேயும் வர வேண்டாம், எனக்கு வந்து தமிழோட அப்பா தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஐயோ அப்பாவா, சரி வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, திருச்சியில் ஒரு கோயில் சொல்கிறாரு, அந்த கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னோடனே, சரிங்க நாளைக்கு காலைல வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், இங்கிட்டு பார்த்தா பயங்கரமான சந்தோஷம் அழகாக இருக்குது, டைவர்ஸ் வாங்க போகிறோன்னு. அங்கிட்டு பார்த்தா என்ன பண்ணலான்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அறிவு அவங்க வந்து எப்படியா ஒரு டம்மி அப்பாவை கொண்டு போய் நிப்பாட்டி அவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ஆண்டாள்கிட்ட டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு அழகர். அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.